Daily. Taste the Daily. நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ KN நேரு மீது இப்போ ஒரு 800 கோடி அவரோட துறையில் ஊழல் அப்படின்னா இதெல்லாம் என்ன செய்தியை சொல்லும், இல்லை இது என்ன மாதிரியான தாக்கத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தும்? தாக்கத்தை திமுகவுக்கு ஏற்படுத்துமான்னு தெரியாது. பட் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு பெரிய பணம் குறிப்பிட்ட ஒரு 11 பேர்கிட்ட அல்லது ஒரு மன்னராட்சிக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சுன்னு சொன்னால் அவங்களால என்ன வேண்டுமானாலும் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் அறிமுகத்திலே சொன்னேன், ஆட்சியில் இவங்க வைத்து கொண்டிருந்தால் ஊழல் செய்கிறாங்க, ஆட்சியில் இல்லைன்னா அதை ரெட்டிப்பாக்குவதற்கும் 3 விதமாக கொண்டு போகிறதுக்குமான வேலைகளை செய்கிறாங்க. இதுதான் ஆபத்தானது. திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் ஆபத்துங்கிறது வெவ்வேறு விதமாக தொடருங்கிறத தான் நம்ம சொன்னோம். ஓகே, இது எதுக்கு நான் அந்த ஈடியை பற்றி உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இது ஏதோ ஒரு ரைடு நடக்குது, அந்த ரைடின் மூலமாக நேரு ஐயா பிடிச்சிட்டாங்க, 4 நாள் செய்தி ஆகுது. அவர் நேரு ஐயாவும் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு. 3 விஷயம் பேசியிருக்காரு இப்போ நேற்றுக்கு முந்தானத்துக்கு மட்டும். என்னென்னா, இந்த ரைடெல்லாம் எலெக்ஷனுக்காக நடக்குதுங்க, திமுக மிரட்டுறதுக்காக பண்ணுறாங்க. எப்படி மிரட்ட முடியும்? இப்போ நான் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கத்தியை வச்சுக்கிட்டு உங்களை மிரட்டலாம். அந்த குழந்தை யாரதாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறத செய்வீங்க. வேறு எப்படி உங்களை நான் மிரட்ட முடியும்? நீங்கள் செய்த தவறுகளை வைத்து தான் நான் மிரட்ட முடியும். கேள்வி நேரு ஐயாவுக்கிட்டே வைக்கலையே, டிஜிபி கிட்ட தான் நம்ம என்ன கேட்டிருக்கிறோம், ஐயா இதுக்கு நீங்கள் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்கிறோம். அரசு தமிழக அரசின் காவல்துறை உயரதிகாரிகிட்ட இடி என்ன சொல்லுது, ஐயா இந்த மாதிரி ஒரு ஊழல் நடந்திருக்கு, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்க, இவ்வளவுதானே சொல்லியிருக்கு. அதுக்கு தானே நீங்கள் பதில் சொல்லணும். செய்யறேன் செய்யலை, இது உழந்ததில்லை, இது கேஸே இல்லை, நேரு ஒரு மகான் அப்படின்னு யார் பேசணும்? காவல்துறை தானே பேசணும். அதை விட்டுட்டு நேரு ஐயா அதுக்கு பதில் சொல்கிறாரு. நம்பர் 1. உடனே சம்பந்தமே இல்லாமல் அவர் எஸ்ஐஆருக்கு போகிறாரு. எஸ்ஐஆருக்கு போயிட்டு இஸ்லாமியர் வாக்குகள் எல்லாம் போயிடும்னு ஒரு கருத்தை உங்கள்கிட்ட சொல்கிறார், தற்காத்துக்கிறதுக்காக. மடை மாத்துறாங்களே? மடை மாற்றுறது இல்லை, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக. அதாவது ஏதாவதுனா பாருங்க, இஸ்லாத்தவர்களுக்கு காவலனே நான் தான், 888 கோடி நான் ஊழல் செய்தாலும் உங்களை தான் காப்பாற்ற போகிறேன், இதுதானே மறைமுகமாக வர்ற அந்த கருத்து. இது எல்லாம் தான் திமுக ஆபத்து. திமுகங்கிற ஒரு கட்சி ஒரு நாட்டில் இருக்கிறதுனால வரக்கூடிய ஆபத்துக்கள். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், காங்கிரஸ் ஊழல் செய்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். 60 வருடம் ஒரு ஆட்சியில் வெவ்வேறு விதமாக இருந்ததுன்னா அந்த கட்சி ஊழல் செய்வது யதார்த்தம் தான், அப்படியே வச்சுப்போம். ஆனால் 2004லேருந்து 14 வரைக்கும் நடந்த ஊழல் இருக்கிறதுலே மோசமானது. ஏன்னா காங்கிரஸ் பலவீனம் அடைந்து ஒரு கொலிஷன், ஒரு கூட்டணியை அமைத்து கொண்டு தான் அந்த வேலையை செய்தது. அந்த வேலையை கூட்டணி அமைத்து கொண்டு செய்யும்போது ஒவ்வொருத்தம் பண்ண தப்ப மன்னிக்க வேண்டிய அவசியம் வரும். மன்மோகன் சிங் ஐயா ஏறத்தாழ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார், கூட்டணி தர்மம் என்ன தடுக்குது அப்படின்னு அவரே ஓப்பனாக உங்களுக்கு எடுத்து சொன்னார். இந்த விஷயம் இப்போ என்ன ஆயிடுத்துன்னா திமுக இதுலேயும் வந்துருச்சு. ஏன்னா திமுக தலைவர்கள் தான் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க அல்லது தப்புகளை பார்த்து கொண்டிருந்தார்கள்ன்றது போக, அவர்களுடைய 2வது தலைமுறை 3வது தலைமுறை இப்போது வணிகத்துக்குள்ளே வந்துருச்சு. ஸோ எதை வேண்டுமானாலும் பண்ண முடியுங்கிற அடிப்படையில் திமுக பொய் சொல்லிச்சுன்னா அப்பட்டமாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ டிஆர்பி ராஜா சொன்னார் இல்லையா, அதாவது ஃபாக்ஸ்கான் இத்தனை கோடி போட்டுச்சுன்னு சொன்னார். அப்புறம் கேட்டால் இல்லை அவங்களோட ஏஜென்சிஸ் எல்லாம் தான் எங்ககிட்ட போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்க இல்லையா. இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஊழல் பண்ணுவாங்க, ஆட்சி இல்லைன்னா அதை இரட்டிப்பாக்குவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ திமுக ஆட்சியில் காத்துல தொடங்கி கழிவறை, அடுத்து டாஸ்மாக், அடுத்து மாநகராட்சி ஊழல், இப்போ நகராட்சி நிர்வாகத்துறையில் ஊழல் அப்படின்னா நம்ம அடுத்த ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் தொடர்ச்சியா அதிகப்படியான ஊழலை ஈடுபட்டு அவங்க வந்ததே இல்லையே. எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்பட்ட பிறகு ஒரு வாட்டி கூட அவங்க சட்டசபைக்கு 2வது முறை போனது கிடையாது. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த 5 வருடம் தான், அந்த 5 வருடத்துக்குள்ள பாம்புல மாட்டாமல் ஏனியை பிடிச்சிக்கிட்டு மேலே போகணுங்கிற அவங்க பரமபதம் 5 வருடம் தான். அதிமுக மாதிரி 2 இன்கம்பன்சியை ஃபேஸ் பண்ண ஒரு கட்சி இல்லை. ஏன்னா தமிழக வாக்காளருக்கு புத்திசாலித்தனம்ங்கிறது தெளிவாக உண்டு. அப்போ திமுக உடனே என்ன பண்ணுதுன்னா, மற்றவங்களை பலவீனப்படுத்துவதற்காக, மற்ற கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்காக ஒரு வேலை. இந்த ஊழல் இந்த மாதிரியான மேட்டர் தனிப்பட்ட முறையில் தன்னை போல நடந்துட்டு இருக்கணும். எழுதி வச்சுக்கோங்க, இப்போ ரேஸ்கோஸை கையில் பிடிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ரேஸ்கோஸை கையில் பிடிச்சிருக்காங்க. அடுத்த 20-30 வருடத்தில் அங்கே கட்டடங்கள் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்தது ராஜ்பவன் அவங்க கையில் கண்ணில் பட்டிருக்கு.
ராஜ்பவன் அவங்க கண்ணில் பட்டிருக்கு. அடுத்த ஒரு 40-50 வருடத்துல ராஜ்பவனை வந்து முடிச்சு விடுறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. அதாவது எப்படியெல்லாம் ஒரு 2 வரியில சொல்லட்டுமா, எம்ஜிஆர் ஐயா ரோடு போட்டார், அது மக்களுக்கு பயன்பட்டுச்சு. கருணாநிதி ஐயா பாலம் கட்டினார், மக்களுக்கு பயன்பட்டுச்சு. பாலத்தில் வந்து கமிஷன் அதிகம். ஓகே, அவங்களுக்கும் பயன்பட்டுச்சு. ஆமாம், பெரிய ப்ராஜெக்ட்னா பெரிய பெரிய பணம். ஸோ இவங்க எடுக்கிற விதங்கள் எல்லாமே, அதாவது ஒரு வேலை வாங்குவதற்கு 35 லட்சம் ரூபாயை ஒருத்தன் கொடுத்துட்டு வர்றான் அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தால் அது நடக்கும். நம்பர் 1, 35 லட்சம் ரூபாயை லஞ்சமாக மட்டும் கொடுத்துட்டு ஒரு அரசு வேலைக்கு வந்தால் அவன் சம்பளம் என்னவா இருக்க போகுது, எத்தனை லட்சம் இருக்க போகுது? அப்போ சம்பளத்தை மீறி கிம்பளம் இருக்குங்கிறதுக்காக தானே அவன் வர்றான். கண்டிப்பாக மொத்தமே இருக்கிறது 2000 சொச்சம் பதவிகள்னு சொன்னால் அதுக்கு 1 லட்சம் பேர் போட்டியிடுற அளவுக்கு வந்ததுன்னு சொன்னால் இவங்க நீட்டை எதிர்த்து கருத்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நீட்டில் மொத்த சீட்டு இப்போ மோடி ஐயா வந்ததுனால 1 லட்சம் சீட்டு, அதுக்கு போட்டி போடுறது 24 லட்சம். 24 மடங்கு ஊழல் செய்யணும்னா எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். இங்கே இருக்கிறது என்ன, 2000 பதவி, 2500 பதவி, அதுக்கு போட்டியிடுறது 1 லட்சம் பேர். ஸோ இப்போ ஈஸியாக இதில் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுலேருந்து யாரை வைத்து உள்ளே கொண்டு வரணுங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனால் சார், திமுக ஒரு விஷயம் சொல்கிறது, நாங்கள் வேலை வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2000 பேரும் மோசடி வகையில் லஞ்சம் கொடுத்து தான் வேலைக்கு வராங்க. அப்படின்னா படிச்சுட்டு காத்திருக்காங்கல்ல, அரசு வேலை தான் தங்களோட கனவு அப்படின்னு காத்திருக்காங்களா, அவங்களோட நிலைமெல்லாம் என்ன ஆகுது? 2 விதமாக அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இவங்க வேலை வாய்ப்பை உருவாக்குறது இல்லை, அரசாங்கம் எங்கேயும் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தேன் வரேன். அதாவது வந்து இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ஹைவேல வேலை செய்கிறாங்க இல்லையா, குப்பையை எடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துகிட்டு இத்தனை பேருக்கு வேலை வருங்கிற மாதிரி சொன்னதை இன்ஜினியரிங் படிச்சுட்டு டாக்டருக்கு படிச்சுட்டு எவனும் கனவு காண முடியாது. அந்த வேலையினுடைய ரேஞ்சஸே வேறு. வேலையை உருவாக்குறதுன்னா முதலீடுகளை கொண்டு வந்து அதன் மூலமாக வேலைகளை உருவாக்குவது, இதுதானே அடிப்படை. அப்போ அந்த முதலீடுகளின் மூலமாக வேலை வாய்ப்பு வந்திருக்காங்கிறத பார்க்கணும்னா கைடன்ஸோடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுங்க. எங்கிட்ட 2023 வரைக்கும் தான் இருக்குது. 23, 24, 24, 25 அவங்க வெளியிடவே இல்லை. 23 வரைக்கும் தான் எடுங்க. எத்தனை முதலீடு எத்தனை வேலை வாய்ப்புங்க அதில் பட்டவர்த்தமாக தெரிஞ்சிடும். தமிழ்நாடு குஜராத்தை விட 2 மடங்கு அற்புதமாக இருந்தது. எதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வேலை வாய்ப்புக்குமான ரேஷியோ இருக்கு இல்லையா, அதாவது ஒரு 100 கோடி ரூபாய் போட்டால் அதில் வந்து 50,000 பேருக்கு வேலை கிடைக்கும்னா அது வந்து அற்புதமான ஒரு விஷயம். 100 கோடி ரூபாய் வேலை போட்டு 3000 பேருக்கு தான் வேலை கிடைக்குதுன்னா அது வந்து தவறான ஒரு விஷயம். அதாவது 50,000 பேருக்கு வேலை கிடைக்கணும், இங்கே மிஷினரி வச்சு தான் வேலை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். குஜராத்தில் வந்து எப்படி இருக்கும்னா முதலீடு அதிகமாக இருக்கும், வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா அது வந்து நகர்ப்புறங்களை உருவாக்கி கொண்டு வர்றதுனால வந்த விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இந்த 120 வருடத்தினால நம்ம தமிழ்நாடு முன்னுக்கு வரல. ஆரம்பத்தில் இருந்தே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு உச்சம் இருந்தது. இங்கே வந்து வர்றக்கூடிய முதலீடுகள் வேலை வாய்ப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகிறது இல்லை, அந்த ரேஷியோ அடிபட்டு போகுது. இங்க தான் ஸ்டாலின் ஐயா சொல்ற வேலை வாய்ப்புங்கிற விஷயத்தை நான் மறுதலிக்கிறேன். இப்ப ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து பல்வேறு முறைகேடுல ஈடுபட்டு இப்ப அமைச்சர் பதவியை இழந்திருக்காரு. அந்த மாதிரியான ஒரு சூழல் அமைச்சர் நேருக்கு வருமா? ஐயோ, அவங்களுக்கு என்ன, யாருக்குமே அமைச்சர் பதவி கிடைக்காத ஒரு காலகட்டம் தான் வரணும். 2026 தேர்தல் ஒழுங்காக நடந்ததுன்னா திமுக இனி வாழ்க்கையில் ஜெயிக்காதுங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்தால் தான் தமிழ்நாடு உருப்படும். ஆனால் நீங்கள் செந்தில் பாலாஜி விஷயம் சொல்லும்போது என்னுடைய 2வது பாயிண்ட்டாக அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு நீதிமன்றம் செந்தில் பாலாஜி ஐயா பிரச்சனையை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, நீ திரும்பி பணம் கொடுத்த கதையெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நீ வாங்கினது தப்பு, அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு வருது. கரெக்டா வந்துட்டு அந்த கேஸை நடத்துது, ஜாமீனில் வர வெளியில் விடுது. ஜாமீனில் விடுற வரைக்கும் உனக்கு அரசாங்க பதவி கிடையாது, அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அந்த நீதிமன்றம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எந்த வேலையாட்களை இவர் தவறாக நியமித்தாரோ அவங்க வெளியில் அனுப்பியிருக்கணும். எந்த வேலையாட்களை தடுத்தாரோ, பணம் கொடுக்காதனால தடுத்தாரோ அவர்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கணும். இப்படி நீதிமன்றம் செய்தால் தான் இந்த தவறு தொடர்ந்து நடக்காமல் இருக்கும். இல்லைனா செந்தில் பாலாஜி விட்டா நேரு செய்வார், நேரு விட்டா வேற ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு போவாங்க. அந்த லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினோட வேலை பறிக்கப்படணும். அதே மாதிரி எவனுடைய எந்த திறன் உள்ளவனுக்கு அந்த வேலை கிடைக்கலையோ அவனுக்கு அந்த வேலை உடனே கொடுக்கப்படணும். அப்பதான் லஞ்சம் கொடுத்தா கூட, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், இந்த இதுல ஸ்லைட்டா டிவியேட் ஆகி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 400 சீட்டு நான் வெல்வேன்னு பிஜேபி சொல்லிக்கிட்டே வந்துச்சு. ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, நான் 8500 ரூபா கொடுக்குறேன்னு தூண்டுறாரு. இங்கே 1000 ரூபாய்க்கே ஓட்டு போடுறதுக்கு ஆட்கள் காத்துட்டு இருக்காங்க. 8500ங்கிறது பெரிய அமௌண்ட். கண்டிப்பாக அவருக்கு வந்து ஓட்டு பெருசாக வந்திருக்கணும். ஆனால் மக்கள் நம்பலை. அவன் 400 பற்றி பேசிகிட்டு இருக்கான், நீ எங்கே ஜெயிக்க போகிற, 8500 கொடுக்க போகிற. ஓகே, அந்த மாதிரியான ஒரு பர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் இந்த மாதிரி தவறு நடந்ததா, நீங்கள் 2 பேர் செட்டில் ஆனதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, நீ லஞ்சம் தானே வாங்கின, அதுதான் என்னுடைய வழக்குன்னு சொல்லிச்சு இல்லையா, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஓகே, இந்த மாதிரி வேலை வாங்கினவனுக்கெல்லாம் அந்த குடும்பத்துக்கே வேலை கிடைக்கக்கூடாது.
நான் வந்து தப்பு பண்ணி வாங்கினேன்னா என் குடும்பத்துக்கே வேலை கொடுக்க கூடாது. யாருக்கு கொடுக்க வேண்டி இருந்ததோ, யார் தடுக்கப்பட்டார்களோ, திறன் இருந்து தடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு உடனே கொடுக்கணும். புரியுது சார். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப தொடர்ச்சியா திமுக இருக்க எல்லாருமே ஊழல் புகார்ல சிக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கே நாங்க ஊழல் செய்யறதுக்கு தான் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்களா? ஆட்சிக்கு வர்றது ஊழல் செய்யறதுக்குங்கிறதுக்கு தான் வர்றாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. காரணம், ஒரு அதிகாரத்தை தவறான ஆள்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவான்? இப்போ நீங்கள் வீரப்பர்கிட்டயோ அல்லது வேற ஒருத்தர்கிட்டயோ துப்பாக்கி கொடுத்தா அவர் என்ன மானத்தில் பார்த்து டுப்பு டுப்புன்னு சுட போறாரு? அவர் யார் எதிரியோ அவங்களுக்கு தானே சுட போறாங்க. தவறான ஆட்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுங்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். மக்கள் ஏன் அதை திரும்ப திரும்ப செய்யறாங்க? ஏதோ ஒரு விதத்தில் எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துகிற வேலையை செய்யறதுனால இந்த வேலைக்குள்ள வருது. இல்லைனா 2021 இவருக்கு எப்படி பதவி கிடச்சிருக்கும்? இந்த சீட்டுக்கு ஜெயிச்சிருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. உள்ளுக்குள்ளேயே இருந்த அதிமுகவிலே இருந்த சில பேர் 18 பேரை கூட்டிகிட்டு போகிறது, 11 பேரை கூட்டிட்டு போகிறது, ஒரு குடைச்சலை ஏற்படுத்துவதுன்னு இருந்ததுனால தானே, விரக்தியில் தானே நீங்கள் திமுகக்குள்ளே போகிறீங்க. தேவையில்லாமல் ஒரு மழைக்கு, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு மழைக்கு பஸ் ஸ்டாண்டில் ஒதுங்கலாம், ஒரு மழைக்கு கக்கூசில் எதுக்கு ஒதுங்குறீங்க? வேற வழியே இல்லை. மழை அப்படி கொட்டுது, அதனால தான் நான் டாய்லெட்டில் நுழைகிறேன். அப்படி கழிவறைக்குள் நுழைந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் திமுகவுக்கே ஓட்டு போடுறோம். ஆனால் புரியுது. ஆனால் இவ்வளோ ஊழல் புகார்கள் திமுக மேலே இருக்குது, நிறைய அமைச்சர்கள் சிக்கியிருக்காங்க. அடுத்து இப்போ தேர்தல் நெருங்குற சமயத்தில் கூட இப்போ அமைச்சர் KN நேரு சிக்கியிருக்காரு அப்படின்னா, ஆனால் திமுக சொல்லக்கூடிய விஷயம் திராவிட மாடல் 2.0 லோடிங் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அடுத்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, எந்த தைரியத்தில் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க? தமிழக மக்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் சொல்கிறாங்க. தங்களுடைய விதி 5 வருடம் ஒரு நாள் அவங்க சட்டசபையில் இருந்ததில்லைங்கிறத தெரிஞ்சுக்காமல் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்காத காரணம், இப்போ இன்கம்பன்சினா இன்கம்பன்சி தானுங்க. ஒரு அரசு எம்ஜிஆர் அரசாக இருந்தாருன்னா, ஜெயலலிதா அரசாக இருந்தாருன்னா, அல்லது கருணாநிதி அரசாக இருந்தா என்ன, அரசு தானே. ஏன் வந்து அந்த இன்கம்பன்சி ஃபேக்டர் எம்ஜிஆர் ஐயா கிட்ட வரல? ஏன் அந்த இன்கம்பன்சி ஃபேக்டர் ஜெயலலிதா மட்டும் வரல? ஏன் திமுக கிட்ட மட்டும் தொடர்ந்து வருது? அப்படின்னா இவங்க பண்ற தப்பு ஆப்வியஸா தெரியுது. தெல்ல தெளிவாக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அப்படி ஏன்னா இவங்க எவ்வளோக்கு இங்கே மூடி வளைக்க முடியும்? உங்ககிட்ட இவ்வளோ பொற்காசுகளை கொடுத்தா நீங்கள் பேக்கெட்டில் கூட எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இவ்வளோ கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ இவங்க ஓப்பன் பண்ணுறது எல்லாமே, ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே திமுக பெரிய பெரிய ஏரியாவில் தான் கை வைப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அடுத்தது ரேஸ்கோர்ஸ், அதுக்கு அடுத்தது ராஜ்பவன். இவங்களை தொடர்ந்து ஆள விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2 இடத்த கண்டிப்பாக கைப்பிடிப்பாங்க. ஓகே சார், இன்னொரு விஷயம், இப்போ இந்த அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலமாக நெல்லை கொள்முதல் பண்ணுறாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு போகிற லாரிகளுக்கு வந்து திமுக அரசு முறையான வாடகை தரதில்லை, அதில் கூட ஒரு டன்னுக்கு 412 கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் அடுத்தடுத்து எழுந்துக்கிட்டே இருக்கு சார். நீங்கள் இதுக்கு சொல்லும்போது ஒரு வரி சொல்லிட்டு வெளில வர்றேன். இப்போ விண்மில் இருக்குல்ல, காற்றாலைகள் இருக்குல்ல, அதுக்கு பணம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா தமிழக அரசுலேருந்து? எங்கேயும் பணம் இல்லை. அதுதான் உண்மையான பிரச்சனை. என்னன்னா இவங்க கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையா? பணம் இல்லைன்னா என்ன, இவங்க வாங்குற கடன் எல்லாம் செலவில் தான் போகுது. இவங்க கிட்ட இருக்கிற பணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நான் சொல்றது அரசு கதானால விட்டு வைக்கல. 90,000 கோடி டெபிசிட்ல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அரசு. வாங்குற கடன்ல 31% மட்டும்தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணியிருக்கு. அதாவது நாளைய எதிர்காலத்தை நம்பி செலவு செய்யப்பட்டிருக்கிறது 31%. மீதி 69% வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கும் தினப்படியை நடத்துவதற்கும் தான் போய்கொண்டிருக்கு. அதனால தான் அங்கே 2000 கோடி, இங்கே 1000 கோடி, இங்கே 3000 கோடின்னு எல்லா இடத்துலையும் கை வைக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு 4000 கோடி அதிமுக கொண்டு வந்த அந்த சென்னையை மீட்பதற்கான திட்டத்தில் வந்து அந்த வடிகால் வாரி அந்த திட்டத்தை 4000 கோடி எதையோ செலவு பண்ணி தொலைச்சிட்டாங்க. பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே இப்படி அப்படி பறிச்சு கிரிச்சு ஒரு 2000 ட்ரை பண்ணாங்க. இப்போ வேற வழி இல்லாமல் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த பணம் வந்தாலும் இப்போ டான்ஜெட்கோல சிஏஜி சொல்லிட்டு இல்லையா, 507 கோடி இன்னும் நீங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்றது இல்லையா. இது எல்லாமே காரணம் என்னன்னா இவங்க பணத்தை நேரடியாக ஒழுங்காக செலவு பண்ற அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ அரிசி கொள்முதல்ல என்ன பிரச்சனை வருது? உங்ககிட்ட கெப்பாசிட்டியை மீறி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. உங்களுடைய தேவை வந்து பல விதத்தில் இருக்கு. அரிசிங்கிறது வெறும் அரிசிங்கிறது ரேஷன் கடையில் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, தவிடாகவும் எத்தனையோ விதமாக அது இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுது. நாம் பயன்படுத்துகிற பேப்பர்ல இருந்து எல்லாத்துக்கும் இந்த அரிசி பயன்படுகிறது. ஆனால் அவங்களால அதை கொள்முதல் பண்றதுக்கு கூட பணம் கொடுக்க முடியல. ஒரு சரியான திட்டமிடல் இல்லையோ? இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா ரோட் பிளான் எதுவும் கிடையாது. இவங்க கிட்ட இருக்கிற ஸ்க்ரீன் பிளே எல்லாம் அப்படின்னா 2 பேர் வந்தான், கஷ்டப்பட்டான், காதலிச்சான், கல்யாணம் பண்ணிட்டான், நாளே இல்லை மாதிரி ஸ்கிரிப்ட் தான். உள்ளுக்குள்ள எதுவுமே ரோட் பிளானே கிடையாது. இதுக்கு எங்க பண்ணணும், இது எப்படி சரி பண்ணணும், எதுவுமே கிடையாது. அந்த ஒரு பிரச்சனை தான் இதுல கொண்டு வருது. நீங்க இப்ப இந்த பள்ளிக்கரணை இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அதாவது சதுப்பு நிலம் பிரச்சனையை எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப தெல்ல தெளிவாக சம்பந்தப்பட்டிருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம்
தெளிவாக பேசப்படுகின்ற அமைச்சர்கள் அந்த பர்டிகுலர் சதுப்பு நிலம் பிரச்சனையில் வர்றது. இது பெரிய இஷ்யூவாக மாறப்போகுது. ராம்சாருங்கிறது என்னங்கிறது இல்லை, அதுக்கு தான் நீதிமன்றம் இடைக்கால தடை இன்னைக்கு விதிச்சிருக்கு. ஆனால் இந்த தடையை எப்படி நீக்கணுங்கிற கதைக்குள்ள வரத்தான் போறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் தப்பு பண்றதுங்கிறதும், ஏதாவது ஒரு விதத்தில் கட்டடம் கட்டுவதுங்கிறதும், அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறதும் 16% கமிஷன்ல தான் உலக அளவில் அரசு நடக்கும். ஆனால் அதை எப்படி 32ஆகவும் 64ஆகவும் மாத்துறதுங்கிறது திமுகவுக்கு மட்டும்தான் தெரியும். இதுதான் இருக்கிற முக்கியமான பிரச்சனை. ஓகே சார், நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை போய் இந்த மிக்க நன்றி சார். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.